தமிழ் இயல் 2ல் கோணக்காத்து பாட்டு அப்படிங்கிற இந்த பாடல் பார்க்கலாம். கோணக்காத்து பாட்டுங்கிறத யார் எழுதுனாங்கன்னா வெங்கம்பூர் சாமிநாதன் அப்படிங்கிறவர் இந்த கோணக்காத்து பாட்டுங்கிறத எழுதினாரு. உருமங்கட்டிய முகிலால் கோணக்காத்து உழன்று மெத்த அடித்ததெனால் பெரிதான வீடுகளெல்லாம் கோப்புடனே பிரிந்தும் கூரைத்தட்டு சரிந்ததங்கே. சிங்காரமாய் வாங்கல் நகரில் வைத்திருந்த தென்னம்பிள்ளை அத்தனையும் விண்ணமாச்சுதே. மங்காத காங்கய நாட்டில் மேட்டுக்காட்டில் மாளாத பருத்தி எல்லாம் கோலாகப் போச்சுதே. ஆரங்கள் வைத்த சுவரெல்லாம் மெத்தை வீடு அடியோடு விழுந்ததங்கே. கெடிகலங்கி தாரங்களும் பிள்ளைகளுடன் கூட்டிக்கொண்டு தானடர்ந்து வேகமுடன் கூக்கூவென்றார். வாகுடனே தொண்டைமான் சீமைதனிலே வளர்ந்தோங்கும் மாநகரம் தன்னிலேதானே. சேகரமாய் வைத்த மரங்கள் அத்தனையும் சின்ன பின்னமாய் ஒடிந்து பின்னமாச்சுதே. சம்பிரமுடன் கப்பல்களெல்லாம் கடலிலே தானடர்ந்து வேகமுடன் வரும்போதிலே கொம்புசுத்தி கோணக்காத்து காலனைப்போல் கோணமழை வந்து கப்பல்தான் கவிழ்ந்ததே. ஆற்காடு மைசூர் வரைக்கும் கோணக்காத்து அலறி மெத்த அடித்ததினால் மார்க்கமான சாலையில் போன சனங்களெல்லாம் மயங்கி மெத்த தவித்தார்களே. தெத்துக்காடு காளப்ப நாயக்கன் பட்டியிலே செத்திரந்த ஆடு மாடு மெத்தவுண்டாம். சித்தர்கள் பொருந்தி வாழும் கொல்லிமலை சேர்ந்திருந்த நாடெல்லாம் காத்தடிச்சுதே. இப்படிக்குச் சேதங்களானால் குமரேசா, எப்படிப் பிழைத்து நாங்கள் ஒப்பிதமாவோம். மெய்ப்புடன் வேலாயுதங்கொண்டு வருகின்ற விக்கினமெல்லாம் தீர்த்துக் காத்திடீரையா. வெங்கம்பூர் சாமிநாதன்.